பெரியவர்களே, அன்பர்களே, இந்த சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட ஆயத்துகளில் وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் தானே ஒழிய வேறொன்றும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி அர்-ருசுல், இவர்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் ரசூல்மார்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டு சென்று விட்டார்கள் என்ற இந்த ஆயத்து இறக்கப்பட்டதனுடைய காரணம் தஃசீர்களிலே பார்க்கும்போது, உஹது களம் சூடு பிடித்து போர்க்களத்தினுடைய ஆரம்ப நிலை தோல்வியாகவும் அதனுடைய இறுதி பகுதி வெற்றியாகவும் மாறியது என்றால், இதற்கிடையில் போர்க்களமே அல்லோல கல்லோலப்பட்டு யார் எங்கிருக்கிறாங்க, எப்படி, யாரு எதிரிகள், யார் முஸ்லிம்கள், யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு கலந்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு ரூமர் அங்கே கிளம்பி விட்டது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே பேரழகு படைத்தவர்கள். திடீர்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் வர்ற மாதிரி தெரியும். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். பெரிய குபேர குடும்பத்து பிள்ளை, எல்லா சொத்துக்களையும் இழந்துவிட்டு இஸ்லாத்திற்கு வந்த அவர்கள் உஹது களத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஹம்மது அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி முனாஃபிகீன்கள் கிளப்பி விட்டார்கள். அது காட்டு தீ போல போர்க்களம் எல்லாம் பரவி சிலர் மயக்கமுற்றார்கள், சிலர் கைகால் தளர்ந்தார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களிடத்திலே ஒரு பலகீனம் தெரிகிறது என்பதை உணர்ந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 50 சஹாபிகளை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே அம்பு எய்யக்கூடிய ருமாத்துகள், அம்பு எய்வதில் பாண்டித்தியம் பெற்ற 50 சஹாபிகளை நீங்கள் இங்கே தான் நிற்கணும், இந்த இடத்தை விட்டு நீங்கள் மாறி போகக்கூடாது என்று கண்டிஷனோடு அவர்களை நிறுத்தி இருந்தார்கள். அது அந்த மலையினுடைய அடிவாரத்தில் கீழ்ப்பகுதியில் இருந்தது. திடீரென்று போர்க்களம் நிலை குலைந்த உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓட்டம் பிடித்த இவர்கள், சரி நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது, இனி போர் செல்வங்கள் எல்லாம் நமக்குத்தான், இனி இங்கே நின்று என்ன பிரயோஜனம் என்று சிலர் கருதினார்கள். இன்னும் சிலரோ, நபி அவங்க இங்கே நிற்க சொல்லியிருக்காங்க, அப்ப இங்கே நின்ற வேண்டிதான் என்று நின்றார்கள். ஆனால் கூட்டம் கலைந்து விட்டது. அந்த 50 பேர் கலைந்து பல இடங்களுக்கு சென்று அவருடைய போர் செல்வங்களை எல்லாம் கனீமத் என்று சொல்லப்படும் அதை எடுப்பதற்காக வேண்டி வந்து விட்டார்கள். இந்த நேரம் பார்த்து ஹாலித் பின் வலீத் அந்த நிறுத்தப்பட்டிருந்த அந்த சிறிய மலை, அந்த மலையினுடைய பிற்பகுதியிலிருந்து திடீர் தாக்குதல் பின்னால் இருந்து வந்து தாக்கி போர்க்களமே புரண்டு போய்விட்டது. வெற்றி முகம் தோல்வி முகமாக மாறிவிட்டது. ஹாலித் பின் வலீதனுடைய தாக்குதலுக்கு பின்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை முஸ்லிம்களுக்கு. இந்த நிலை இருந்த போதுதான் இது சஹாபாக்கள் செய்த தவறு என்று
பார்க்கக்கூடியவர்கள் விளங்குவார்கள், இன்றும் விளங்குகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மை யுரிது ஸவாபத் துன்யா நூதிஹி மின்ஹா வ மை யுரிது ஸவாபல் ஆখিরাতি நூதிஹி மின்ஹா வ ஸனஜ்ஸிஷ் ஷாக்கிரீன். இவர்கள் எதற்காக வேண்டி செய்தார்கள்? அல்லாஹ் இவர்களுக்கு தண்டனை கொடுத்தானா? குர்ஆன் சொல்லுகிறது இல்லை, அது தண்டனை அல்ல. நபி அவர்கள் நிறுத்திய இடத்திலே அவர்கள் அங்கிருந்து புரண்டு விட்டார்கள், திரும்பி விட்டார்கள், உண்மைதான். ஆனால் ஒரு வகையிலே அது குற்றம் என்றாலும் அல்லாஹ் சொல்லுகிற தீர்ப்பு லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த வேலையை அல்லாஹ் செய்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் வலக்கத் அஃபா அன்கும், உங்களை அல்லாஹ் மன்னித்தும் விட்டான். அப்ப நபி அவர்கள் நிறுத்திய இடத்திலே நின்றிருக்க வேண்டும். நபி அவர்களுடைய உத்தரவு மறு உத்தரவு வந்ததற்கு பிறகு அந்த இடத்தில் இருந்து அகன்றிருக்க வேண்டும். நபி அவருடைய உத்தரவு வராமலேயே நாம் இங்கே நின்று என்ன பலன் என்று இவர்களாகவே முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். இதனால் பெரும் சேதாரம் ஏற்பட்டது, உயிர் சேதம் ஏற்பட்டது, பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் இந்த சஹாபிகள் தான் என்று நாம் அதை அணுகும் போது எப்படி அணுக வேண்டும் என்று இந்த குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இவர்கள் குற்றவாளிகள் அல்ல. மனிதன் என்கிற அடிப்படையிலே போர் செல்வங்களை எடுப்பதற்காக வேண்டி அவர்கள் வந்தது உண்மைதான். நபி அவர்களுடைய உத்தரவில்லாமல் அங்கிருந்து அவர்கள் அகன்று போனது உண்மைதான், தவறுதான். ஆனால் அந்த தவறு எதுக்காக வேண்டி? அல்லாஹ் தண்டனையாக கொடுத்த ஒன்றா என்றால் இல்லை. வலக்கின் லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலக்கத் அஃபா அன்கும், அல்லாஹ் மன்னித்தும் விட்டான். ஆகையினால் இந்த சம்பவத்திலே உஹுது களத்திலே தோல்வியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த சஹாபாக்கள் குற்றவாளிகள் என்ற எண்ணம் ஒரு முஸ்லிம் கொள்ளக்கூடாது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் வலக்கத் அஃபா அன்கும் என்று உங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லுவது அபத்தமான ஒன்று, அப்படி சொல்லக்கூடாது என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மை யுரிது ஸவாபத் துன்யா நூதிஹி மின்ஹா, அதிலே எல்லோரும் ஒருபோல் அல்ல. சிலர் துன்யாவினுடைய பலனை எதிர்பார்த்தார்கள், அவர்களுக்கு நாம் அதை கொடுப்போம். ஒமை யுரிது ஸவாபல் ஆখিরা நூதிஹி மின்ஹா, ஆখিরাத்தினுடைய ஸவாபை பிரதிபலனை யாராவது நாடினால் அவர்களுக்கும் நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஸனஜ்ஸிஷ் ஷாக்கிரீன், இந்த ஆயத்தை முடிக்கும் போது நன்றியுள்ளவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய பலாபலன்களை பிரதிபலனை நிச்சயம் அல்லாஹ் தருவான் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஒரு சின்ன சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின்படி சஹாபாக்கள் எல்லோருமே குற்றம் செய்வதற்கான சாத்திய கூறுகள் உண்டாகி இருந்தன. அவருடைய வாழ்க்கையில் சிறிய குற்றங்கள், சில பெரிய குற்றங்கள் எல்லாம் கூட செய்தார்கள். ஆனால் மரணிக்கின்ற தருவாயில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற சர்டிபிகேட்டை அல்லாஹ் கொடுத்து அவர்கள் மரணிக்கின்ற தருவாயில் யாருமே குற்றவாளிகள் அல்ல, யாருமே பாவிகள் அல்ல, எல்லோரும் நல்லவர்கள் தான், புனிதர்கள் தான் என்ற சர்டிபிகேட்டை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அறிவித்தது மட்டுமல்ல, வேறொரு ஆயத்திலே உலாயிக ஹுமுர் ராஷிதூன் ஃபضலம் மினல்லாஹி வ நிஅமா, அல்லாஹ்வுடைய பேருபகாரத்தினால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி காட்டுவதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். எனவே சஹாபாக்களை பின்பற்றலாம், நாம் பின்பற்றுகின்றோம். ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டான் அவர்கள் நேர்வழி காட்டுவதற்கு தகுதி உள்ளவர்கள், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், எனவே அவர்களை பின்பற்றலாம் என்பதுதான் கருத்து. எனவே சஹாபாக்களை பின்பற்றுகிறோம். அவர்கள் குற்றவாளியா இருந்தால் எப்படி நாம பின்பற்ற முடியும்?
எனவே சஹாபாக்களை நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் அவர்களுடைய புனிதத்துவத்தை கருதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய பொருத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் நாம் அவர்களை பின்பற்றுகின்றோம். அவர்கள் கடைசியாக இந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா ரப்பனா குஃபிர் லனா துனூபனா, அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்திருந்தால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வைஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, எங்களுடைய இந்த காரியத்திலே வரம்பு மீறிய இந்த செயலை நீ மன்னிப்பாயாக, வசம்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை நிலைப்படுத்துவாயாக, போர்க்களத்திலே காஃபிரான கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக என்ற இந்த துஆவை செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லி கியாமத் நாள் வருகின்ற எல்லா முஸ்லிம்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஓத வேண்டிய ஒரு துஆ என்று இந்த குர்ஆனிலே அல்லாஹ் பதிந்திருக்கின்றான். ரப்பனா குஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இதிலே சஹாபாக்களை பற்றி அகாயிதுன் நஸஃபி என்ற கிதாபிலே இமாம் நஸஃபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யகுஃபு அன் திக்ரி ஸஹாபா, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களை பற்றி விமர்சனம் செய்வதை தடுத்து கொள்ள வேண்டும். வஸ்ஸனாஉ அலைஹா, அவர்களை புகழ வேண்டும் தவிர அவர்களை இகழ்ந்து பேசுவது கூடாது என்று யகுஃபு அன் திக்ரி ஸஹாபா இல்லா பிகைர், சஹாபாக்களை பற்றி பேசினால் நல்லதை மட்டும் பேசுங்கள், அவர்கள் செய்த குறைகளை எடுத்து விமர்சனம் செய்வதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் சஹாபாக்களுக்கு அடுத்து உலகத்திலேயே சிறந்த படைப்பு சஹாபாக்கள் தான். எனவே சஹாபாக்களை அது தாழ்ந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, உயர்ந்த 4 கலீஃபாக்களாக இருந்தாலும் சரி, எல்லா சஹாபிகளுமே புனிதர்கள் என்பதிலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. எனவே அகாயிதுகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த கிதாபிலே இந்த வார்த்தை இருக்கிறது. எனவே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை பொறுத்தவரையில் தஸ்கியத்து ஜமீஇ ஸஹாபத்தி வாஜிபத்துன், எல்லா சஹாபாக்களும் பரிசுத்தமானவர்கள் என்று அவர்களை பரிசுத்தப்படுத்துவது கடமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சஹாபாக்களை பொறுத்தவரையில் குற்றங்கள் செய்திருக்கின்றார்கள், அந்த குற்றங்களை அல்லாஹ் பல சோதனைக்காக வேண்டி செய்திருக்கின்றான். கயிறு இருக்கட்டும், நான் உஹதுனுடைய எல்லா சம்பவங்களையும் சொல்லுவது நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதனால் குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்டி சொல்லுகின்றேன். இந்த இடத்திலே வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்ற ஆயத்து இறங்கியதற்கான காரணம் அதுதான். ரசூல் அவர்கள் மௌத்தாவிட்டார்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள், அவர்கள் மௌத்தாக மாட்டார் என்று ஒரு கூட்டம் சொல்லுகின்றது. நபியாக இருந்தால் மௌத்தாக மாட்டார்களா? அம்மா முஹம்மது இல்லாஹு ஷாக்கிரீன். ஹைர், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சஹாபாக்கள் விஷயத்திலே சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கருத்துப்படி அவர்கள் புனிதர்கள் தான், அவர்கள் பாவங்கள் செய்திருக்கின்றார்கள், கடைசியிலே அவர்களை புனிதர்களாக அல்லாஹ் மரணிக்க செய்தார் என்ற கருத்தை இங்கே மையமாக வைத்து இந்த ஆயத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.